அடுத்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சோலைக்காடுகள் பத்தி கொஞ்சம் பேசப் போறேன். ஏன்னா சோலைக்காடுகளுக்கும் நாங்க வந்து பயணம் போயிட்டு வந்தோம். அந்த சோலைக்காடு பயணம்ன்றது நிச்சயமா அது பயணம் வந்து ஒரு ரிஸ்க்கா இருக்கும். நெறைய நம்ம யூடியூப்ஸ்ல பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறோம், ஃபேஸ்புக்ல பார்க்குறோம். ஒரு ரைட பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 வீலர் எடுத்துட்டு நம்ம இந்த ஃபாரஸ்ட்ட நோக்கி போறது, டிஃபரெண்ட்டான பிளேஸ நோக்கி போறது அப்படிங்கிற ரைட்ஸை பற்றி நம்ம நிறைய வந்து பேசுகிறோம். வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறோம். உண்மையிலேயே வந்து நிறைய வேலைகள், நகரங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியான இயற்கை பகுதிகளை பார்க்குறதுக்கே ஒரு மனசு வந்து ஆறுதலை கொடுக்கக்கூடியது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காரமடை டு முள்ளி ரோட்டில் குந்தா டேம்னு சொல்லி இருக்கிற பகுதி தான் பார்க்குறீங்க. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிசமாக இல்லாமல் ஒரு இயற்கையை பற்றிய ஒரு புரிதலை உண்டாக்குவதற்காக நான் வந்து இந்த பதிவில் வந்து போடுறேன். காடுகளில் வந்து தரைக்காடுகள், புதற்காடுகள், முள்காடுகள், ஏன் புளியங்காடுன்னு கூட நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சோலைக்காடுகள், இப்போ நம்ம பேச போகிறது இந்த சோலைக்காடுகள் தான். அவ்வளவு அழகாக தெரியக்கூடிய சோலைக்காடுகள் தான் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியிலே கூட வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு தான் வார்த்தை இருந்தது கூடிய தவிர, அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டை அதுக்கும் அதிகமாக போகும்போது அவனுக்கு அந்த வார்த்தைகள் இல்லை. அது என்ன இந்த சோலா ஃபாரஸ்ட்? பிரிட்டிஷ் அகராதிக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்த மிக முக்கியமான வார்த்தை சோலைக்காடுகள். அடர்ந்த காடுகள் அப்படின்ற வார்த்தையை தாண்டி மிக அடர்ந்த பசுமையான காடுகள் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷில் கிடையாது. அதனால தான் நாம் அந்த காடுகளுக்கு சோலைக்காடுகள்னு வந்து கொடுக்குறோம். இந்த சோலைக்காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையோட உயிர் ஆதாரம் மட்டும் இல்லை, நம்மளோட நதியோட ஆதாரம். இந்த நதி ஆதாரத்தும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 200 வருடங்களுக்கு முன்னால் நிறைய டீ பிளான்டேஷனுக்காக நம்ம பார்க்குறதுக்கு அழகாக தெரியலாம். பட் ஆனால் இது எல்லாமே அந்த சோலைக்காடுகள் அழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதான் இந்த டீ பிளான்டேஷன் அப்படிங்கிற உண்மையை நாம் ஏற்றுக்கணும். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டே போயிட்டுருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தாய்ச்சோலா எஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடியது கொரக்குந்தா டீ எஸ்டேட். இந்த நாட்டிலேயே மிக அதிகமான உயரத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் டீ எஸ்டேட் வந்து டிவிஎஸோட எஸ்டேட் தான் அது. அதை வந்து கொரக்குந்தா டீ எஸ்டேட்டுன்னே சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த சோலா ஃபாரஸ்ட் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். வெளிப்படையாக சொல்லணும்னா அந்த அழகை வந்து இந்த கேமராவால் பிடிக்க முடியல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் வந்து இந்த இடம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான இடம். இந்த சோலைக்காடுகள் வந்து ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னா, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற பல நதிகள் எல்லாமே பனியில் உருவாகி வரக்கூடிய நதிகள். அதாவது இமயமலை தொடர்களில் பெய்யக்கூடிய அந்த பனி வந்து வெயிலில் உருகி தண்ணியாக ஆறாக ஓடி வருது. சொல்லப்போனால் இந்த சோலைக்காடுகள்லேருந்து தான் நமக்கு ஆறு உற்பத்தி ஆகுது. இயற்கையாக பெய்யக்கூடிய அந்த மலைகளை இந்த சோலைக்காடுகள் உள்ளே வந்து தேக்கி வைக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய மரங்கள் மிகப்பெரிய உயரமாக இல்லாத மரங்களாக இருக்கலாம். இந்த மரம்லாம் ஹைட்டு கம்மி தான். ஏன்னா நம்ம தேக்கு மரம் பார்த்தோம், ஈட்டி மரம் பார்த்தோம், ஈக்காலிப்டஸ் மரம் பார்த்தோம், அதெல்லாம் பிரம்மாண்டமான ஹைட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஹைட்டு கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். கிடையாது. இந்த சோலைக்காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு 15 அடி 20 அடி மரமும் 400 வருஷம் பழமையானதுன்னா உங்களால் நம்ப முடியாது. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த பாதை வந்து சோலா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். இது வந்து பெரும்பாலும் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஊட்டியிலேயே இருக்கிறவங்களே கூட இந்த பகுதிக்கு வந்து வரமாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன காரமடையிலேருந்து முள்ளி வழியாக வந்து
கொரக்குந்தா வந்து கொரக்குந்தால அந்த டீ எஸ்டேட் டிவிஎஸோட டீ எஸ்டேட்டுக்கு போகிற பக்கத்தில் இருந்து அங்கேருந்து நம்ம இப்படியே இதை போகிறோம். இப்போ இந்த போகிற பாதையில் நீங்கள் 2 பக்கமே வந்து பார்க்கலாம். மரங்கள் வந்து அடர்த்தியாக இருக்கும். இந்த அடர்த்தியாக இருக்க மரங்கள் ரொம்ப பெரிய உயரமாகவும் இருக்காது. இதுதான் இந்த சோலைக்காடுகளோட ஒரு பிரதானம். என்னென்னா மிக உயரமான மரங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கே இருக்காது. நீங்கள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்க்கக்கூடிய, ஏன் நார்மலாக நீங்கள் வீடுகளில் இப்போ வீடு கட்டுறவங்களுக்குலாம் தெரியும், டிம்பர்ஸாக பார்ப்பீங்க, படாக்கு, வேங்கை, அந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரங்கள்லாம் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்தும் மற்ற மலேசியாவிலேருந்து இங்கிட்டலாம் வரதா சொன்னால் கூட இந்த மாதிரியான உயர்ந்த மரங்கள் எதுவுமே இல்லாத, அதே மாதிரி தரையிலேருந்து 2000 மீட்டருக்கு மேலே வந்து இருக்கக்கூடியது தான் இந்த சோலைக்காடுகள். கோயம்புத்தூர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம அப்படியே இந்த ஜேர்னிலே நான் சொல்கிறேன்னா, உலகத்திலேயே மிக குறைவான உயரத்தில் சோலைக்காடும் அந்த மலைப்புற்களும் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நொய்யலாறு உருவாகக்கூடிய அந்த போலாம்பட்டி காப்பு காடுகள். அப்போ எந்த அளவுக்கு கோயம்புத்தூர் கொடுத்து வச்சுருக்குன்னு பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுதியை காக்காமல் அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு, கல்வியின் பேர்லேயும் சரி, ஆன்மீகத்தின் பேர்லேயும் சரி டான்ஸ் ஆடி அந்த சிஸ்டத்தையே வந்து உடைச்சிட்ருக்காங்க. பட் இந்த சோலைக்காடுகள் வந்து பாதுகாக்கப்பட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ அதுக்குன்னு தனி சிரத்தை எடுத்து கிண்ணக்கோரை, அதாவது இந்த கிண்ணக்கோரை கிராமம் தான் வந்து ஒரு டீப் சோலா ஃபாரஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி போகக்கூடிய நீலகிரியோட கடைசி கிராமம். அந்த கிராமத்தை நோக்கி தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். பொதுவாக இது நிறைய பேருக்கு தெரியாது. காரில் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சிங்கிள் ரோடு, திரும்புகிற கூட இடம் இருக்காது. ஸோ பார்த்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணணும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் போகக்கூடிய எல்லா தூரத்துலையும் ஏறத்தாழ 70% தூரம் வந்து முழுக்க முழுக்க அந்த சோலைக்காடுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சாலை தான் இது. இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த புற்கள், முதல்ல மலைக்கு மிக உயரமாக அந்த கொரக்குந்தாக்கு நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா அப்பர் பவானி டேம்னு சொல்லுவாங்க. அந்த அப்பர் பவானி டேம் அந்த ஏரியாவில் பூரா பார்த்தீங்கன்னா பூரா கிராஸ் தான் இருக்கும். இந்த புல்வெளிகளும் இது வந்து ஒரு ஸ்பான்ச்சோ மாதிரி ஒர்க் ஆகும். 1 லேயர் 2 லேயர்னு சொல்லி அடிக்கணக்கில் 4 அடி 5 அடியெல்லாம் சில 100 வருஷங்களாக சேர்ந்து பெய்கிற மலையை வந்து தேக்கும். என்னென்னா, முதல்ல வந்து மனித இனத்தில் வந்து மிக முக்கியமான தாவர தொடர்பு அப்படின்னா மனிதர்களுக்கு எது அப்படின்னா அது வந்து புற்கள் தான். மற்ற இடத்துல நீரை தேக்கி வைப்பதை விட தனக்குள்ள நிறைய நீரை தேக்கி வச்சு மழை காலம் நின்றதுக்கு பிறகு ட்ராப்பாக ரிலீஸ் பண்ணி அது 2 மலை சந்திக்கக்கூடிய ஒரு இடுக்கில் வந்து தண்ணியாக வந்து சேர்ந்து சிறு சிறு ஓடைகளாகி அதுதான் ஆறுகளாகுது. அதைத்தான் சொல்கிறேன். வேறு எங்கேயும் உலகத்தில் எங்கேயும் விட நமக்கும் அந்த ஒரு நம்மளுடைய குடிநீர் அப்படிங்கிறது தாவர நீர்னு கூட நான் சொல்லுவேன். நேரடியாக மழை நீர்னு சொல்கிறத விட நம்ம தென்னிந்தியாவில் குடிக்கப்படக்கூடிய பெரும்பாலான குடிநீர் ஒரு தாவர நீர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த தாவரங்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய நீர் தான் ஆறாக வந்து மாறுது. சிறுவாணி நீரும் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த சிறுவாணி தண்ணி அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து நெல்லியாம்பதி அந்த பகுதியில் இயற்கையாகவே மலைக்குள்ளே இருக்க இந்த நெல்லிக்காயில் பட்டு வர்றது தான் இந்த டேஸ்ட்டுக்கு வந்து காரணம். அது மாதிரி இந்த கொரக்குந்தாலேருந்து வரக்கூடிய நீங்கள் சிறுவாணியும் இப்படி தான் வந்து கனெக்ட் ஆகும். சிறுவாணி கேரளாக்குள்ளே ஃபார்ம் ஆனால் கூட அது பவானி சாகருக்கு வந்து சேர்றது இந்த மாதிரி சோலைக்காடுகள் வழியாக வந்து சேருது. இப்போ நம்ம இந்த போகிற பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பாதையாக இருக்கும். நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், சூப்பர், யூ கேன் என்ஜாய் லைஃப் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறதில்ல. நம்மளால் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். குழந்தைகளுக்கு வந்து ஒரு சோலைக்காடு எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். நாமளும் இந்த சோலைக்காடுகளோட முக்கியத்துவம் என்ன, இந்த சோலைக்காடுகள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் பார்த்த மாதிரி ஹாரி பாட்டர் போன்ற மூவிஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி நிறைய வந்து மந்திர மூவிகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் இப்போ லார்ட் ஆஃப் ரிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா மரமெல்லாம் பாசம் முடிஞ்சு போயிருக்கும். அந்தளவுக்கு அந்த காடுகள் வந்து அப்படியாக அடர்ந்த காடுகளை வந்து நீங்கள் வந்து இந்த சோலா ஃபாரஸ்ட்டை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பகல்லையே வந்து உங்களுக்கு இருட்டடைஞ்சு போய் தான் இருக்கும். வனத்துறையில் வந்து இது முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த சோலை காடுகளுக்கு உள்ளே போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அந்தளவுக்கு என்ன ஸ்பீசிஸ் இருக்கும், எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கும் அப்படிங்கிறதே இன்னும் வந்து சரியாக வந்து தெரியாத அளவுக்கு ஒரு அற்புதமான இடம். அப்போ இந்த சோலை காடுகளில் நம்ம பயணம் செய்யக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வால்பாறை, அதிரப்பள்ளி இப்படிலாம் சொன்னால் கூட இந்த கிண்ணக்கோரை ரூட்டை தான், கொரக்குந்தாலேருந்து இந்த கிண்ணக்கோரை ரூட்டு தான் வந்து ஒரு டிப்பிக்கல்
ஹை ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டென்ஸான சோலா ஃபாரஸ்ட். இந்த சோலா ஃபாரஸ்ட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிகளை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு காட்சிகளோடு இருக்கக்கூடிய ஒரு ரூட். யாருக்கெல்லாம் அந்த மரம் செடிகளுக்குள்ளேயே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வரலாம். ஏராளமான ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஹேர்பின் பெண்டுகள்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக தான் போகணும். உள்ளூர் வாசிகள் தான் இந்த சாலைகளில் நிறைய போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நாள் போடாமல் ஏன் இப்போ இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நிச்சயமாக சமீப காலங்களில் ஒரு பெரிய சேலஞ்சஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய டூரிசம் பிளேஸில் ஒரு ரெஸ்பான்சிபிள் டூரிசம் குறைஞ்சிட்டு வருது. அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் போகிறாங்க. நிறையா பிளாஸ்டிக் கவர்களை தூக்கி எறிகிறாங்க. என்ன தான் ஊட்டிக்கு போகணும், பாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் இல்லை பார்டரில் செக் பண்ணி நம்ம எடுத்தாலும் கூட நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா டூரிசம் போகிற இடங்கள் எல்லாம் டம்பிங் த வேஸ்ட், பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறதாகட்டும், குடிச்சிட்டு கண்ணாடி பாட்டில்களை போடுறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. அதனால தான் இந்த ஏரியாவை பற்றிலாம் ஏன் போகிறேன்னா, இந்த சோலைக்காடுகள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 15 அடி மரம் 400 வருஷம் ஆகும் அது வளர. மிக மிக மெதுவாக வளர்றது. அதாவது நீங்கள் பார்த்துங்க, 400 வருஷம் வளர கூடிய ஒரு மரம் ஒரு 15 அடி உயரம் தான் இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு மெதுவாக வளரும் அப்படின்னு பார்த்துக்க. இந்த சோலைக்காடுகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து எப்படி ஃபாரஸ்ட் ஃபயர்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் ரெக்கவரி ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சோலைக்காடுகள். என்னதான் காட்டுக்குள்ளே தீ பிடிச்சி எரிஞ்சாலும் இந்த சோலைக்காடுகள் பக்கத்தில் அப்படி வரும்போதே அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் டப்புன்னு ஆஃப் ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதம் நிறைந்த பகுதி. நீங்கள் இந்த ரூட்டில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு மற்ற ரூட் மாதிரி ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு மாதிரி இல்லாமல் முழுக்க நம்ம ஃபாரஸ்ட்டோட அந்த உட்டுக்கு நடுவுலையே போயிட்டுருக்கோம். மரத்துக்கு நடுவுலையே போயிட்டுருக்கோம். வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டுருக்கோம். இந்த எஸ்டேட்டை நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம். நிறைய வைல்டு அனிமல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய வைல்டு அனிமல்ஸ், அந்த காற்று சொல்லுவோம்ல, அதாவது நீங்கள் மலைப்பகுதிகளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டிக்குள்ளே இருக்கிறம்போது ஒரு ஈரப்பதமான காற்றை நீங்கள் பார்ப்பீங்க. அதே ஈரப்பதமான காற்று இந்த சோலைக்காடுகளுக்குள்ளே நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அழகான இன்னும் ஈரம் மிகுந்த அந்த காற்றை உங்களுக்கு உணரும் போது அந்த ஃபாரஸ்ட் எந்த அளவுக்கு உயிர் சூழலுக்கு ஆதாரம் அடிப்படை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராவலிங்கில் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த கிண்ணக்கோரை அப்படின்ற இந்த கிராமம் நிச்சயமாக ஒரு சூழலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியவங்க, நான் போக விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக போங்க. அதே நேரத்தில் லீவு நாட்களில் கஜகஜன்னு போயிடாதீங்க. இது ஒரு லேர்னிங் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த ரூட் ஒன்றும் சேஃபான ரூட்டு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இது இட்ஸ் அ டேஞ்சரஸ் ரூட். ஏன்னா ஒரு எதிர்த்தாப்பில் அந்த உள்ளூருக்கு வர ஒரே பஸ் தான். அந்த பஸ் வரப்போ நம்ம மாட்டினோம்னா பல தூரத்துக்கு நீங்கள் உங்கள் காரை ரிவர்ஸ் எடுத்து வர மாதிரி இருக்கும். லெஃப்டில் பள்ளங்களாக இருக்கும். அதே மாதிரி டூ வீலரில் நான் ரொம்ப வேகமாக ஓட்டி போயிடுவேனாலும் கீழே விழுந்தால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அந்தளவுக்கு மரங்கள் எல்லாமே உள்ளே அடர்ந்துருக்கனால ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு முழுக்க சோலைக்காடுகளுக்குள்ளேயே ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு மிக அடர்த்தியான ரூட்டு. இந்த ரூட்டை உள்ளூர் மக்கள் தான் பெரும்பாலும் இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய ஆய்வுகளுக்காக இந்த ரூட் யூஸ் ஆகும். சிலர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, ரொம்ப இது அற்புதமாக இருக்கும், பெண்டு அது இதுன்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்லலை, சோலைக்காடுகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே மிக அதிகமான தூரம் சோலைக்காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சாலைன்னு சொன்னால் இந்த கிண்ணக்கோரை அப்படின்ற இந்த சாலை தான். அதனால் எல்லாருமே நீங்கள் ஒரு லீவு நாள் இல்லாத மற்ற நாள்களை ஸ்பெசிஃபிக்காக இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனும் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் நம்ம முள்ளி அந்த கிராமத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலைத்தொடர் உங்களுக்கு தெரியும். அந்த மலைத்தொடர் தான் இந்த கிண்ணக்கோரை இருக்கிறது. இந்த கிண்ணக்கோரையில் என்ன இருக்குன்னா, இங்கே கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. கூடுதலாக அங்கே ஒரு கோஆப்ரேட்டிவ் டீ ரிஃபைன் பண்ணுற அந்த கம்பெனிஸும் ஒரு கம்பெனி இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த சோலைக்காடுகளுக்கு நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பல்வேறு வண்ணங்கள்லாம் மரங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே சிவப்பு கலராக இருக்கிறதெல்லாம் பூ இல்லாது, இந்த ரெட்டாக தெரிகிறதெல்லாம் பூ கிடையாது, அதெல்லாம் மரங்கள். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான விஷயம்.
அங்கங்கே நின்று பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நல்ல இயற்கை காட்சிகளோட அமைதியாக போயிட்டு நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் வரணும். இன்னொரு விஷயத்தை கூட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சோலைக்காடுகள் நம்ம எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான நம்ம நாட்டோட ஒரு வளம். நல்ல சுற்றுலா பயணிக்கு அழகு குப்பைகள் இடாமல் வனத்திற்குள் வந்து வனவிலங்குகளுக்கு உணவு அளிக்காமல் இருப்பது தான் ஒரு நல்ல சுற்றுலா பயணிக்கு வந்து அழகு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற உணவை அது சாப்பிட்டு பழகிருச்சுன்னா மறுபடியும் காட்டில் இருந்து வெளியில் வந்து மனிதர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவை தேடி வந்து விலங்குகள் உண்ணும்போது அதற்கு ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அதோட இயல்பும் தொலைஞ்சு போயிடுது. நன்றி நண்பர்களே, இன்னொரு பதிவில் சந்திப்போம்.